தமிழக சட்டசபை தேர்தலில் 54 பேர் கொண்ட முதல் வேட்பாளர் பட்டியலை பாரதிய ஜனதா தலைமை வெளியிட்டுள்ளது. தமிழகம், புதுவை, கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநில சட்டசபை தேர்தலுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்ய பாரதிய ஜனதா மத்திய தேர்தல் குழு கூட்டம் டில்லியில் நடந்தது. பிரதமர் மோடி, தலைவர் அமித்ஷா மற்றும் மத்திய அமைச்சர்களுமான ராஜ்நாத் சிங், சுஷ்மா சுவராஜ், அருண் ஜேட்லி, பிரகாஷ் ஜவடேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இக்கூட்டத்திற்கு பின் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியானது. தமிழக தலைவர் தமிழிசை உள்ளிட்ட சட்டசபை தேர்தல் நடக்கும் 5 மாநில தலைவர்கள் முன்னிலையில் வேட்பாளர் பட்டியலை மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா வெளியிட்டார். இதில் தமிழகத்தில் 54 பேர் கொண்ட முதல் பட்டியல் வெளியிடப்பட்டது. தேசிய செயலாளர் எச். ராஜா சென்னை தியாகராய நகர் தொகுதியிலும், தமிழக துணைத் தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் கோவை தெற்கு தொகுதியிலும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தமிழிசை தேர்தலில் போட்டியிடுவது உறுதி என்று கூறிய ஜே.பி. நட்டா, அவர் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என்றார். இதேபோல் கேரள சட்டசபை தேர்தலில் 51 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலையும் ஜே.பி. நட்டா வெளியிட்டார். கிரிக்கெட் வீரர் ஸ்ரீசாந்த் திருவனந்தபுரம் தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார்.